ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நல்ல மழைக்கு குளிருக்கு சூடாக இதமாக ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். மழைக்கு நல்லா சூடாக காரமாக செய்யணும், அதே சமயம் அதை ஈஸியாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது தாங்க பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பவுலில் ஆட் பண்ணிடலாம். பவுலில் போடும்போது நல்லா உதிர்த்து போட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி தெளிக்காமல் நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுருங்க. கையில் பிசையும் போது நல்லா அழுத்தி பிசைங்க. அதில் இருக்க தண்ணி வெளியே வரணும், அந்த அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுருங்க. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போவும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த வெங்காயத்துலேருந்து வெளியே வர தண்ணியிலே இதை நம்ம பிசையணும். அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசையணும். இது ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போயும் வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. அடுத்ததாக இதில் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணியை அப்படியே ஊற்றிடாமல் லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக இதில் கோட்டாகி வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா லைட்டாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து அதை போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே அதை திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் அதை எண்ணெயில் நல்லா செட்டில் ஆகி வேகட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து திருப்பி விட்டுடலாம். அந்த 2 நிமிஷம் அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு அதை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி இன்னொரு சைடு போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா பொரிச்சு எடுத்துடணும். அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு கருகிரும், இன்னொரு சைடு வேகவே வேகாது. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அதை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும், இல்லைன்னா ஒரு சைடு கருகி ஒரு சைடு வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கோடா ஒரு 3/4 அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை போடும் போது அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அப்போ நீங்கள் ஈரத்தோட கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். அதேமாரி அடுப்பையும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதீங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கோடாவை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் அடுத்த பேட்சில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக செம்ம கிறிஸ்பியாக நல்லா காரமாக டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. நல்லா சில்லுன்னு கிளைமேட்டோட சுட சுட டீயோட இந்த பக்கோடா சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த மாதிரிக்கு சூடாக எதாவது சாப்பிடும் போல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.